அப்படித்தான் சொல்கிறார்கள். வாழ்க்கை கேள்விகளை கேட்கும்போது அது நேரத்தையோ சூழ்நிலையையோ பார்ப்பதில்லை. மாறாக உங்களை உங்கள் பழைய காலத்தின் முன்னால் கொண்டு நிறுத்திவிடும். நீங்கள் முகத்தை திருப்பிய அதே நொடியில் அதே இடத்தில். அந்த நாள் காலையில் ராஜீவ் நீண்ட நேரம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமர்ந்திருந்தான். குழந்தைகள் மீண்டும் மீண்டும் கேட்டார்கள், அப்பா, இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாம் கூலித் தொழிலாளர்களை பார்க்கப் போகிறோம் என்று சொல்லவில்லையா? ராஜீவ் புன்னகையுடன் தலையசைத்தான். ஆமாம் குழந்தைகளே, வாருங்கள். இன்று நான் உங்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய புத்தகத்தை படிக்க வைக்கப் போகிறேன். அவன் காரின் சாவியை எடுத்து குழந்தைகளை தயார் செய்து காரை முன்னோக்கி எடுத்தபோது பாதையில் அடித்த வெயிலின் வெப்பம் அவனை வேறு எங்கோ கொண்டு சென்றது. அவன் வேண்டுமென்றே தாமதமாகவே புறப்பட்டான். வெயிலில் வாடி வியர்வையில் குளித்து ஒரு காலத்தில் அவனுக்காக மண்ணைச் சுமந்த கைகளை குழந்தைகள் பார்க்க வேண்டுமென்று அவன் விரும்பினான். காரின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த குழந்தைகள் அவர்களின் கைகளில் எப்போதும் புத்தகங்களும் விளையாட்டுப் பொருட்களுமே இருந்தன. இன்று அவர்கள் ஒரு புதிய அனுபவத்தை தேடி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். நகரத்தின் ஒரு மூலையில் அவனது புதிய ஷாப்பிங் மால் கட்டப்படும் இடத்திற்கு கார் வந்து சேர்ந்தபோது அவன் ஒரு பக்கத்தில் காரை நிறுத்தினான். ராஜீவ் குழந்தைகளிடம் சொன்னான், இறங்குங்கள் குழந்தைகளே. இன்று உங்களுக்கு உண்மையான ஹீரோக்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. குழந்தைகள் கேட்டார்கள், அப்பா, ஹீரோக்கள் யார்? ராஜீவ் கைகாட்டி, அதோ பாருங்கள். தலையில் செங்கல் சுமந்து கட்டிடம் கட்டுபவர்கள், வெயிலில் செருப்பு இல்லாமல் வேலை செய்பவர்கள். அவர்களின் உடைகள் தூசியில் புழுதி படிந்திருக்கிறது. அவர்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான ஹீரோக்கள், தொழிலாளர்கள். மெதுவாகச் சொன்னார்கள். ஓஹோ, இவர்களையா கூலித் தொழிலாளர்கள் என்று சொல்கிறார்கள்? பள்ளியில் இவர்களை ஒர்க்கர்ஸ் என்றுதானே படித்தோம். ராஜீவின் முகத்தில் ஒரு புன்னகை விரிந்தாலும் அவனது மனதில் ஒரு வலி இருந்தது. ஒருவேளை நான் இவர்களுக்கு மிகவும் எளிமையான வாழ்க்கையை கொடுத்துவிட்டேன். அதனால் இவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான யதார்த்தம் தெரியவில்லை. அவன் குழந்தைகளுடன் கட்டுமான இடத்தை நோக்கி நடந்தான். சுற்றிலும் சுத்தியலின் சத்தம் நிறைந்திருந்தது. சிமெண்ட், மணல், வியர்வை ஆகியவற்றின் மணம். ஒவ்வொரு முகமும் கடின உழைப்பின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் ராஜீவின் கண்கள் ஒரு பெண் தொழிலாளியின் மீது தங்கின. தலையில் செங்கல், கூடைகாலில் உடைந்த செருப்புகள், வெயிலில் கருத்த முகம். ஆனால் அவளின் நடைபாவனை கண்கள். ராஜீவின் இதயம் ஒரு நொடி நின்றது. மூச்சு நின்றது போல் அவன் சிறிது நேரம் அங்கேயே நின்றான். பின்னர் மெதுவாக சொன்னான், இது ரஷ்மி அல்லவா? பல வருடங்களுக்கு முந்தனது வாழ்க்கையின் மிகவும் பிரியமான கனவாக கருதியவள். வறுமை காரணமாக மட்டுமே அவனை கைவிட்டவள். என்னால் அந்த மண்ணில் வாழ முடியாது என்று சொன்னவள். இன்று அதே ரஷ்மி அவனது மாலின் கட்டிடத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்தாள். ராஜீவ் குழந்தைகளிடம் சொன்னான், குழந்தைகளே, காரில் போய் உட்காருங்கள். அப்பா இப்போது வருகிறேன். குழந்தைகள் சென்று விட்டார்கள். ராஜீவின் கண்கள் இப்போது அந்த ஒரு முகத்தில் மட்டுமே ஒட்டிக்கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் தனது இதயத்தை உடைத்த முகம். அவன் மெதுவாக ரஷ்மியை நோக்கி நடந்தான். ரஷ்மி அவனை கண்டுவிட்டிருந்தாள். முதலில் அவளது கண்கள் திகைத்து நின்றன. பின்னர் அவளது தவறுகளும் பழைய காலமும் அவளது கண்களின் வழியாக வெளியே வந்தன. அவள் உடனே முகத்தை திருப்பி பின்னால் நின்றாள். ஆனால் அப்போதே தாமதமாகிவிட்டிருந்தது. ராஜீவ் அவள் அருகில் சென்று மெதுவாகச் சொன்னான், ரஷ்மினி. ரஷ்மி நடுங்கினாள். கூடையை கீழே வைத்துவிட்டு சில நிமிடங்களுக்குப் பிறகு கண்ணீரை அடக்கி அவள் சொன்னாள், ராஜீவ், என்னை மன்னித்துவிடு. சில உண்மைகள் உள்ளன, அவற்றை காலமோ வருத்தமோ துடைத்துவிட முடியாது. ரஷ்மி அப்போது ஒரு கல்லை போலிருந்தாள். அவளது கண்களில் பயமும் பச்சாதாபமும் கடுமையான வலியும் இருந்தன. ராஜீவால் கூட அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு காலத்தில் தன்னை ஏழை என்று அழைத்து கைவிட்டவளா இப்போது முன்னால் நிற்கிறாள்? ராஜீவ், என்னை மன்னித்துவிடு. அவளது குரல் தடுமாறியது. உடைந்த வார்த்தைகள் ஆன்மாவின் பிளவுகளின் வழியாக வெளியே வந்தன. ராஜீவ் ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்து நின்றான். பின்னர் மெதுவாக கேட்டான், மன்னிப்பு மட்டும் போதுமா? வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாமா? ரஷ்மியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நடுங்கும் கைகளால் முகத்தில் படிந்த தூசியை துடைத்துவிட்டு அவள் சொன்னாள், நான் இங்கு கூலி வேலை செய்வது ஏன் என்று உனக்கு தெரிய வேண்டாமா? கேள் ராஜீவ், நான் அன்று விதைத்ததைத்தான் இன்று அறுவடை செய்கிறேன். ராஜீவின் மூச்சு நின்றது. ரஷ்மியின் கண்கள் தாழ்ந்திருந்தன. இப்போது அவளது இதயம்தான் பேசிக் கொண்டிருந்தது. நான் உன் வீட்டிற்கு வர மறுத்த அந்த நாள் ஒரு உறவு மட்டும் உடையவில்லை. என் வாழ்க்கையின் பாதையும் தொலைந்து போனது. நான் படித்தவள் என்பதால் நகரத்தில் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைத்தேன். உனது அந்த மண்ணால் நிறைந்த முற்றத்தில் எனக்கு என்ன வேலை? நான் என் விருப்பப்படி ஒருவனை திருமணம் செய்தேன். கல்லூரியில் என்னுடன் படித்தவன், என்னை பெரிய கனவுகளை காண வைத்தவன், நான் ஸ்மார்ட் என்று நம்பிய அந்த இளைஞன். ஆனால் திருமணத்திற்கு மறுநாளே என் அப்பா சொன்னார், எங்களை பொறுத்தவரை நீ இறந்துவிட்டாய், இனி ஒருபோதும் திரும்பி வராதே. அப்படியே நான் உண்மையில் அனாதையாகிப் போனேன்.
திருமணத்தின் முதல் நாட்கள் நன்றாக இருந்தனானால் பின்னர் அவன் மாறத் தொடங்கினான். மது குடிப்பான். கோபம் வந்தால் கை ஓங்குவான். வீட்டின் எல்லா செலவுகளையும் என் தலையில் வைத்துவிட்டான். நான் படித்தவள் என்பதால் தைரியமாக வேலை தேடி இறங்கினேன். ஆனால் நான் எங்கு சென்றாலும் மக்கள் என் அச்சமின்மையை பயன்படுத்த முயன்றார்கள். எல்லா இடங்களிலும் ஏதாவது பொறிகள் இருந்தன. பின்னர் 2 வருடங்களுக்கு முன் எனக்கு ஒரு மகன் பிறந்தான். நான் அந்த குழந்தைக்காக வாழத் தொடங்கினேன். ஆதரவு இல்லாமல், நம்பிக்கைக்கு ஆள் இல்லாமல் ஒரு நாள் கண்ணீரைத் துடைத்து செங்கல் சுமக்கத் தொடங்கினேன். ஆமாம் ராஜீவ், நான் உன்னை ஒரு காலத்தில் கைவிட்ட அதே ரஷ்மி இன்று உன் கட்டிடத்தில் கூலி வேலை செய்கிறேன். அவள் தரையில் அமர்ந்து தலை குனிந்து சொன்னாள், எனக்கு இப்போது ஒன்றும் சொல்ல உரிமை இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு முறையாவது என் கண்களை பார்த்து சொல், நீ என்னை மன்னித்து விட்டாய் என்று. ராஜீவ் அப்போதும் அசையாமல் நின்றான், அமைதியாக, மௌனமாக. ஆனால் அவனது கண்களில் கோபம் இல்லை. மாறாக ஒரு காலத்தில் ஒரு பூவைப் போல மலர்ந்த உறவுகாலத்தின் வெயிலில் வாடிப்போனதில் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அவன் மெதுவாக ரஷ்மியின் தோளில் கை வைத்தான். நடந்தவற்றை மாற்ற முடியாது. ஆனால் இப்போது உன் குழந்தைக்காக நீ வலிமையாக இருக்க வேண்டும். என்னால் உனக்காக எதுவும் செய்ய முடியாது, ஏனென்றால் அந்த நேரம் கடந்து போய்விட்டது. ஆனால் உனது தைரியமும் இந்த கண்ணீரும் நீ உன் தவறை உணர்ந்துவிட்டாய் என்று சொல்கிறது. ரஷ்மி தலை குனிந்து மௌனமாக அமர்ந்திருந்தாள். ராஜீவ் திரும்பி நடந்தான். அவனது நடை மெதுவாக இருந்ததோ, ஆனால் அவனது முகத்தில் ஒரு தனித்துவமான அமைதி இருந்தது. ஏனென்றால் அவனுக்கு யாரிடமிருந்தும் எந்த பதிலும் தேவையில்லை. அவனது உள்ளத்தில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் போதுமானதாக இருந்தது. அது இப்போது அவனுக்கு கிடைத்திருந்தது. சில நேரங்களில் மனிதனுக்கு பதில்கள் தேவையில்லை. காலமும் சூழ்நிலையும் கொஞ்சம் கண்ணீரும் ஒன்றும் பேசாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிடும். ராஜீவின் கார்கட்டுமான இடத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிச் செல்லும்போது அவனது கண்கள் முன்னோக்கி பார்த்து கொண்டிருந்தனால் அவனது இதயம் பின்னால் இருந்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். தொழிலாளர்களைப் பற்றி அறிந்தது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஆனால் ராஜீவ் மௌனமாக இருந்தான். ஸ்டியரிங்கில் அவனது விரல்கள் நடுங்கின. அவனது முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் இல்லையானால் ஒரு ஆழம் இருந்தது, மறந்து போன ஒரு அத்தியாயத்தை மீண்டும் படித்தது போல. வீட்டிற்கு வந்தவுடன் ராஜீவ் குழந்தைகளை அம்மாவிடம் அனுப்பிவிட்டு நேராக அப்பா செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த அறைக்குச் சென்றான். மகனின் கண்களை பார்த்தவுடன் அப்பா கேட்டார், என்ன மகனே, எல்லாம் சரியாக இருக்கிறதா? ராஜீவ் சிறிது நேரம் அப்பாவின் கண்களை பார்த்தான். பின்னர் மெதுவாக அந்த தரையில் அமர்ந்து, அது அவளாக இருந்தது அப்பா. ராஜீவின் குரல் தடுமாறியது. அப்பா அதிர்ச்சியடைந்தார். யார்? ரஷ்மி. அவள் நம் கட்டிடத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அறையில் மௌனம் தேங்கியது. பின்னர் அப்பா மெதுவாக கண்ணாடியை கழற்றி வைத்துவிட்டு சொன்னார், அப்போ அவளை சந்தித்து விட்டாயா? ராஜீவ் தலையசைத்தான். ஆமாம், அவள் எல்லாவற்றையும் சொன்னாள். எப்படி திருமணம் செய்தாள்? எப்படி உடைந்தது? எப்படி குழந்தைக்காக கூலி வேலை செய்கிறாள்? அப்பாவின் கண்கள் நீர் நிறைந்தன. அப்போய் நீ என்ன செய்யப் போகிறாய் மகனே? ராஜீவ் நீண்ட மூச்சு விட்டான். ஒன்றும் செய்யப்போவதில்லை அப்பா. எனக்கு இனி முன்னோக்கி செல்ல வேண்டும். பழிவாங்குவதில்லை, ஆணவம் காட்டவும் இல்லை. எனக்கு என் உண்மையை வாழ வேண்டும். அதே நேரம் ராஜீவின் மனைவி அஞ்சலி அறைக்குள் வந்தாள். அவள் ராஜீவின் முகத்தை பார்த்தவுடன் விஷயங்களை புரிந்து கொண்டாள். மெதுவாக அருகில் வந்து கேட்டாள், என்ன ராஜீவ்? ராஜீவ் அவளை பார்த்தான். பல நாட்களுக்குப் பிறகு அவனது கண்களில் நம்பிக்கையின் வெப்பத்தை அவன் உணர்ந்தான். அவன் சொன்னான், அஞ்சலி உனக்கு நினைவிருக்கிறதா? என் உள்ளே எப்போதும் ஒரு விசனம் இருப்பதாக உன்னிடம் சொல்லியிருந்தேன். அஞ்சலி தலையசைத்தாள். ஆமாம், இன்று அந்த விசனமும் முடிந்தது. ராஜீவ் தனது மனைவியிடமும் அப்பாவிடமும் எல்லாவற்றையும் சொன்னான். அவன் கதை முடித்தபோது அஞ்சலியின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அது பொறாமையின் கண்ணீரோபயத்தின் கண்ணீரோ இல்லை. மாறாகதவறு செய்து அதை ஒப்புக்கொண்ட ஒரு பெண்ணின் மீது இருந்த பாசமாக இருந்தது. அஞ்சலி ராஜீவின் கையை பிடித்து சொன்னாள், தன் தவறை ஒப்புக்கொண்டதன் குழந்தைக்காக தனியாக போராடும் அந்த பெண்ணுக்காக நாம் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவளை மரியாதையுடன் நினைவு கூறலாம். ராஜீவ் புன்னகைத்தான். அவனது நேற்றுகளை விட இன்று எவ்வளவோ சிறந்தது என்று அவன் உணர்ந்தான். எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவன் பெற்றது ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய குடும்பம், ஒரு உண்மையான வாழ்க்கை. அன்று இரவு எல்லோரும் ஒன்றாக உணவு உண்ணும்போது ராஜீவ் குழந்தைகளிடம் சொன்னான், குழந்தைகளே, இன்று நீங்கள் கண்டது கூலி வேலை மட்டுமல்ல. அது வாழ்க்கையின் உண்மையான படம். பணத்தால் எல்லாம் கிடைக்குமானால் மரியாதையும் உறவுகளும் ஆன்மாவின் பெருமையும் உழைப்பால் மட்டுமே கிடைக்கும். குழந்தைகள் அவனது வார்த்தைகளை கவனமாக கேட்டார்கள். அஞ்சலி புன்னகையுடன் உணவு பரிமாறினாள். அப்பா கண்களை மூடி ஒரு விஷயம் மட்டும் சொன்னார்,
இப்போது தோன்றுகிறது என் மகன் உண்மையிலேயே ஒரு பெரிய மனிதனாகிவிட்டான் என்று. நண்பர்களே, சில சந்திப்புகள் சிறியவையாக இருந்தாலும் அவற்றின் விளைவு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். அங்கு ரஷ்மிக்கு ராஜீவை சந்தித்த அந்த ஒரு பார்வை அவளது இதயத்தில் ஒரு புயலைப் போலிருந்தது. அந்த நாள் மாலையில் ரஷ்மி தனது வாடகை அறைக்கு திரும்பியபோது அவளது மனம் உடைந்திருந்தது. முன்னால் அவளது சிறு மகன் 2 சப்பாத்தியும் கடலைக்கறியும் வைத்து அமர்ந்திருந்தான். அவள் குழந்தையை பார்த்து புன்னகைத்தாள். ஆனால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அம்மா, என்ன ஆச்சு? மகன் கேட்டான். ரஷ்மி குழந்தையை நெஞ்சோடு அணைத்தாள். ஒன்றுமில்லை மகனே, கண்ணில் கொஞ்சம் தூசி போய்விட்டது. ஆனால் உண்மை அது இல்லை. இன்று ரஷ்மியின் மனதில் ராஜீவின் முகமாக இருந்தது. ஒரு காலத்தில் மண்ணும் வறுமையும் காரணமாக கைவிட்ட அதே ராஜீவ். இன்று அவனை பார்த்தபோது அவளுக்கு தோன்றியது உண்மையான செல்வம் ஆன்மாவின் பெருமையிலும் போராட்டத்திலும் இருக்கிறது என்று. அது ராஜீவின் முகத்தில் தெளிவாக இருந்தது. அதே இரவு ரஷ்மி முதல் முறையாக தன்னைத்தானே கேட்டாள், நான் இப்படி வலியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பேனா? என் வாழ்க்கை கூலி வேலையும் கண்ணீரும் மட்டுமாக முடிந்துவிடுமா? ஆனால் எங்கிருந்தும் எந்த பதிலும் வரவில்லை. அறையில் இருள் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த இருளில் ரஷ்மி ஏதோ ஒரு முடிவு எடுத்தாள். மறுநாள் அவள் மீண்டும் கூலி வேலைக்குச் சென்றாள். ஆனால் இந்த முறை அவளது நடையில் ஒரு மாற்றம் இருந்தது, ஒரு உறுதி. வேலை முடிந்த பிறகு அவள் அதே கூடையை எடுத்து நேராக ராஜீவின் அலுவலகத்திற்குச் சென்றாள். அங்கு ராஜீவ் கணக்கு பிரிவில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். ரஷ்மி கதவின் அருகில் நின்று மெதுவாகச் சொன்னாள், இன்னொரு முறை சந்திக்க முடியுமா? ராஜீவ் அதிர்ந்தான். அவன் தலையை உயர்த்தி பார்த்தான். அதே முகமானால் இந்த முறை குனிந்திருக்கவில்லை. தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கும் ஒரு முகமாக இருந்தது. வா. ராஜீவ் நாற்காலியிலிருந்து எழுந்தான். ரஷ்மி மெதுவாக உள்ளே வந்து முன்னால் அமர்ந்தாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்தது. பின்னர் ரஷ்மி சொன்னாள், ராஜீவ், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, பரிதாபமும் தேவையில்லை. ஆனால் நீ எனக்கு ஒரு சிறிய வேலையின் வாய்ப்பை தருவாயா? செங்கல் சுமப்பதற்கு பதிலாக என் படிப்பை பயன்படுத்தக்கூடிய ஏதாவது. ராஜீவ் அவளது வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேட்டான். ரஷ்மியின் கண்களில் எந்த ஏமாற்றமும் இல்லை. தன் குழந்தைக்காக ஏதாவது செய்ய விரும்பும் ஒரு தாயின் உண்மையான கண்களாக இருந்தன. சிறிது நேரம் யோசித்துவிட்டு ராஜீவ் சொன்னான், நாளை முதல் என் கட்டுமான இடத்தின் அலுவலகத்தில் கணக்கு பதிவேட்டை நீ பார்த்துக்கொள். சம்பளம் அதிகமாக இருக்காது. ஆனால் அங்கு வெயிலில் வேலை செய்ய வேண்டியதில்லை. ரஷ்மியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நன்றி சொல்லவில்லை ராஜீவ், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த உலகில் ஒரு பெண்ணுக்கு தன் தவறை ஒப்புக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்க ஒரு வாய்ப்பு மட்டும் போதும். அதை நீ எனக்கு அளித்துவிட்டாய். ராஜீவ் சொன்னான், இந்த வாய்ப்பை நான் அளிக்கவில்லை. உனது கடின உழைப்பு அதைத்தானே கேட்டு வாங்கியது. அந்த நாள் முதல் ரஷ்மி கூலி வேலையை நிறுத்திவிட்டு அலுவலகத்தில் வேலை செய்யத் தொடங்கினாள். அவள் சற்று பலவீனமாக இருந்தாலும் அவளது பேனாவுக்கு வேகம் இருந்தது. மெதுவாக அலுவலக ஊழியர்களும் அவளை மரியாதை செய்யத் தொடங்கினார்கள். ராஜீவ் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. ரஷ்மியும் முன்னோக்கி செல்ல கற்றுக்கொண்டாள். அவர்களின் பாதைகள் வேறுபட்டவை. ஆனால் ஒரு மரியாதை, ஒரு ஆதரவு, ஒரு மௌனமான பிணைப்பு அவர்களிடையே இருந்தது. அதற்கு ஒரு பெயர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாமானால் அதன் கண்ணியமும் அமைதியும் அவர்களின் இதயத்தில் எப்போதும் இருந்தது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கேள்விகளோ பதில்களோ இல்லாத ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு மௌனம் மட்டுமே எல்லாவற்றையும் சொல்லிவிடும். ரஷ்மி இப்போது ஒரு தொழிலாளியைப் போல செங்கல் சுமக்கவில்லை, மாறாக நிறுவனத்தின் சிறிய அலுவலகத்தில் அமர்ந்து பதிவேடு பார்த்து கொண்டிருந்தாள். சம்பளம் குறைவாக இருந்தாலும் மரியாதை இருந்தது. மகனின் பள்ளி கட்டணமும் வீட்டு வாடகையும் இப்போது மெதுவாக முன்னோக்கி சென்று கொண்டிருந்தன. ராஜீவ் ஒருபோதும் அவளுடன் மீண்டும் பேசவில்லை. ஆனால் தளத்திற்கு வரும்போது ஒரு நேர்பார்வை மட்டும் போதுமானதாக இருந்தது. அவர்களிடையே தலையசைப்புடன் கூடிய ஒரு மென்மையான புன்னகை மட்டுமே பரிமாறப்பட்டது. காலம் கடந்து சென்றது. ராஜீவின் குழந்தைகள் வளர்ந்தார்கள். அவனது மனைவி அஞ்சலி இப்போது அவனது தொழிலில் அவனுக்கு பங்காளியாக இருந்தாள். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் மற்றவர்களை தாழ்த்தாமல் கிடைக்கும் ஆன்ம திருப்தியும் இருந்தன. மறுபுறம் ரஷ்மி பழையவளைப் போல இல்லை. அவளது முகத்தில் பளபளப்பு குறைந்திருந்தாலும் அவளது ஆன்மா முன்பை விட வலிமையாக இருந்தது. அவள் ஒவ்வொரு நாளும் தன் மகனை பள்ளிக்கு அழைத்து செல்வாள். ஒவ்வொரு இரவும் அவனிடம் சொல்வாள், மகனே, ஒருவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்க்காதே, மாறாக அவர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்று பார். ஒரு மாலையில் ராஜீவ் தனது குழந்தைகளுடன் மொட்டை மாடியில் அமர்ந்திருக்கும்போது மகன் கேட்டான், அப்பா, கூலி வேலை என்பது கடின உழைப்பு என்று சொன்னீர்கள். ஆனால் அப்பாவின் தளத்தில் வேலை செய்யும் அந்த ஆன்ட்டி இப்போது அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அது கடின உழைப்பு இல்லையா? ராஜீவ் மகனின் தலையில் கை வைத்து சிரித்தான். நிச்சயமாக மகனே. உண்மையான கடின உழைப்பு என்பது ஒருவரை குனிய விடாதது.
மாறாக சூழ்நிலைகளை எதிர்த்து போராட தைரியம் அளிப்பது. சிலர் தவறுகள் செய்வார்களானால் பின்னர் அந்த தவறுகளை திருத்த தங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஒதுக்குவார்கள். அதுவும் கடின உழைப்பு மிக பெரிய மரியாதையும். அந்த இரவு ராஜீவ் மௌனமாக வானத்தை பார்த்து மனதில் சொன்னான், நான் அந்த பெண்ணை மன்னித்ததற்கு நன்றி. ஏனென்றால் நான் அவளை தாழ்த்தி இருந்தால் நானே சிறியவனாகி இருப்பேன். நண்பர்களே, எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் தவறுகள் செய்வார்கள். ஆனால் சிலர் அதிலிருந்து ஓடிவிடுவார்கள். சிலர் அந்த தவறுகளை எதிர்த்து போராடி ஒரு புதிய பாதையை உருவாக்குவார்கள். ரஷ்மி தன் தவறை ஒப்புக்கொண்டாள். ராஜீவ் அவளை மன்னித்தான். இதுதான் மனிதநேயத்தின் மிகப்பெரிய வெற்றி. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் ராஜீவின் இடத்தில் இருந்தால் ரஷ்மியை மன்னித்திருப்பீர்களா? நீங்கள் வாழ்க்கையில் யாரையாவது மன்னித்திருக்கிறீர்களா? இன்றும் உங்கள் உள்ளத்தில் ஒரு நினைவாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? தயவு செய்து கருத்து தெரிவிக்கவும். உங்கள் பதில்கள் மற்றவர்களுக்கு சிந்திக்கவும் புரிந்துகொள்ளவும் ஒருவேளை மன்னிக்கவும் வலிமையை அளிக்கும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும், பகிரவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த ஒரு புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.